and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
நமது ஆண்டவரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான வேளைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். நீங்கள் நம்முடைய ஊழியத்திற்காக கொடுத்து வருகிற அனைத்து உதவிகளுக்காகவும் உங்களுடைய ஜெபங்களுக்காகவும் உங்களுடைய பங்களிப்புக்காகவும் ஆண்டவரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நம்முடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்திற்காக அதனுடைய அனைத்து பணிகளுக்காக, அருள் பணிகளுக்காக, சமுதாய பணிகளுக்காக, அது மாத்திரமல்ல நிவாரண உதவிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த மாதம், இந்த மே மாதமானது ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக மே 5ஆம் தேதி பிரிங்கியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதற்கு அடுத்த தினத்திலே மஸ்குலி என்ற இடத்திலே ஒரு புதிய ஆலயத்திற்கான அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த தேவைகளை சந்தித்து வருகிறார். இந்த மஸ்குலி ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நீங்கள் செபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக அதனுடைய மின் இணைப்புகள் அங்கு கொடுப்போம் என்றால் மிகுந்த உதவியாக இருக்கும். அந்த பகுதியிலே மின் சாதனங்கள் கிடையாது. நாம் வெகு தூரத்திலிருந்து கொண்டு வர வேண்டும். இவைகளெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து ஜெபிக்கும்படியாக, தேவன் ஏற்ற மக்களுடைய உதவிகளை நமக்கு அனுப்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்க உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடும் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு நாங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். இந்த 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே காணாமல் போனவைகளை குறித்ததான ஓமையை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக காணாமல் போன ஆடு, இரண்டாவதாக தொலைந்து போன வெள்ளிக்காசு, மூன்றாவதாக தொலைந்து போன மகன். இந்த 3 காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அந்த காணாமல் போன காசை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை காணாமல் போன ஆட்டை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கிறோம். காணாமல் போன அந்த இளைய குமாரனை குறித்து ஏராளமான செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த காணாமல் போன, தொலைந்து போன அந்த காசை குறித்து, வெள்ளிக்காசை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ஓமையானது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த சுவிசேஷ புஸ்தகங்களிலுமே கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே யூதருடைய வழக்கத்தை நாம் பார்ப்போம் என்றால், கழுத்தில் வெள்ளி சரப்பணி ஒருத்தி அணிந்திருப்பாள் என்றால் அவள் விவாகமாகாதவள். கழுத்திலே வெள்ளி சரப்பணி இல்லை என்றால் நெக்லஸ்ன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், கழுத்தில் நெக்லஸ் அணிந்திருந்தால் அவள் திருமணமாகாதவள். ஆனால் அதே வேளையிலே நெற்றியிலே அந்த வெள்ளி சரப்பணி, மத்தியிலே ஒரு பதக்கத்தை வைத்து இருபுறமாக 5 அந்த வெள்ளிக்காசுகளாக கோர்த்து அதை நெற்றியிலே வைத்திருப்பார்கள். அந்த நெற்றியிலே ஒருத்தி சரப்பணி அல்லது நெற்றியிலே அணிந்திருப்பாள் என்றால் அவள் விவாகமானவள். திருமணமானவளுக்கும் திருமணமாகாதவளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். கழுத்திலே அணிந்திருந்தால் அவள் திருமணமாகாதவள், நெற்றியிலே அணிந்திருந்தால் திருமணமானவள். இந்த 10 வெள்ளிக்காசு அவளுக்கு, ஒருவேளை நம்முடைய நாட்டை போல நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அது திருமாங்கல்யத்திற்கு சமமான ஒன்று. தாலி என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு சமமான ஒன்று. இந்த 10 நாணயங்களிலே ஒன்று கீழே விழுந்தாலும் அது அபசகுணமாக கருதப்படுகிறது. தீமை நிகழப்போகிறதுக்கான அடையாளம் என்று சொல்லி அவர்கள் நம்புவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே விவாகமான ஒரு ஸ்திரீயை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். விவாகமான ஸ்திரீ, விவாகமானவள். இந்த விவாகமான ஸ்திரீ திருச்சபைக்கு ஒப்பிடப்படுகிறாள், சபைக்கு நிழலாட்டமாய் இருக்கிறாள். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த திருச்சபையானது ஆண்டவரோடு விவாகமானதற்கு ஒப்பிடப்பட்டு பேசுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். சபை அதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மனைவியாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் மனைவியாக இருக்கிறோம். அந்த நிச்சயம் உண்டா?
என் ஆண்டவரோடு நான் இணைக்கப்பட்டவனாக இருக்கிறேனா? என் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு, நான் கொடுத்த பொருத்தனை, என் ஆண்டவர் சிலுவையிலே எனக்காக ஏற்படுத்தின அந்த சிலுவை உடன்படிக்கை எனக்காக இருக்கிறது. என்னை தமக்கு சொந்தமாக்கும்படியாக வந்தார். அந்த சிலுவை பாடுகள் மரணத்தின் மூலமாக என்னை தமக்கு சொந்தமாக்கினார். இப்பொழுது நான் அவருக்குரியவன். அவர் என் நேசர். He is my beloved. அவர் என்னுடைய அன்புக்குரியவர், என் நேசர், என் ஆத்தும மணாளன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நானும் மீட்கப்பட்ட கூட்டம். நீ நானும் மீட்கப்பட்ட கூட்டம். ஆம், அதுதான் வெள்ளி என்கின்றதான அந்த நாணயம். வெள்ளி நமக்கு கோடிட்டு காட்டுகிற பொருள் என்ன? நான் மீட்பை பெற்றவன். நான் மீட்பை பெற்றவன். ஒரு ஸ்திரீ இந்த நெற்றியிலே வெள்ளி காசுகளை கொடுத்திருக்கின்ற பொழுது அவள் மீட்கப்பட்டவள், உடன்படிக்கையின் மகள், தன்னுடைய கணவனுக்கு சொந்தக்காரி அவள். அந்த மீட்பை நான் இழந்து விடுவேன் என்றால், ஒரு நாணயம் கீழே விழுந்தாலும் என்னுடைய மீட்பிலே ஏதோ ஒரு பகுதியிலே நான் விழுந்து விட்டேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த எல்லா வெள்ளிக்காசுகளையும் நீங்களும் நானும் பாதுகாக்க வேண்டும். ஒன்றுதானே போனால் பரவாயில்லை என்று சொல்லி நாம் விட்டுவிட முடியாது. உதாரணமாக ஆவியின் கனி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் கனிகள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆவியின் கனிதான். ஆவியின் கனியிலே அங்கே 9 விதமான சுளைகள் இருக்கின்றன. ஒரு சுளை கெட்டு போனாலும் அந்த கனி முழுவதையுமே நாம் ருசித்து சாப்பிட முடியாது, தூரத்தான் எறிய வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மீட்பின் செயல்கள், மீட்பின் அடையாளங்கள், ரட்சிப்புக்கு பாத்திரவானாய் நான் இருக்கிறவன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுவேன் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ ரட்சிப்பின் அனுபவத்தின் எல்லா அம்சங்களை நீ காத்துக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். உனக்குள்ளதை நான் வருமட்டுமாக நீ பத்திரமாக காத்துக்கொள் என்று சொல்லிதான் ஆவியானவர் சொல்லுகிறார். என்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்கிறேனா? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, ஆவியின் கனி, ஆவியின் வரம், இவைகளெல்லாம் என்னால் பாதுகாக்கப்படுகிறதா? இல்லை என்றால் ஏதோ ஒன்றை தொலைத்தவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் பொதுவாக நாம் அநேக காரியங்களை சொன்னாலும் இங்கே 10 வெள்ளிக்காசுகள் தேவனுடைய 10 தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக சுபாவத்தை காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் மற்றும் 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால், இந்த 10 தெய்வீக சுபாவங்களையும் அங்கே ஆவியானவர் பட்டியலிட்டு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆவியானவருடைய அந்த பட்டியலிடுகிறதிலே காணப்படுகிற காரியங்கள் என்ன? கிரியைகள், பிரயாசங்கள், பொறுமை, வைராக்கியம், உண்மை ஊழியர்களை கண்டுபிடிப்பல், சகிப்புத்தன்மை, பொறுமை, இளைப்படையாத பிரயாசம், ஆண்டவர் வெறுப்பதை வெறுக்கின்ற காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், த மிஸ்ஸிங் டைமென்ஷன், காணாமற் போன ஒன்று, அதுவும் இருக்க வேண்டும். காணாமல் போன ஒன்று என்னது? எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், உன்னிடத்திலே எல்லாம் இந்த 9 காரியங்களும் இருக்கிறது, ஆனால் அந்த 10வது அம்சத்தை காணவில்லையே. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை இழந்து விட்டாய், நீ தொலைத்து விட்டாய். உன் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளி நாணயத்தை நீ தொலைத்து விட்டாய். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்திலே கொடுத்ததை நாம் பத்திரமாய் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறோமா? நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. உனக்கும் உலகத்திற்கும் தொடர்பு கிடையாது. உலகத்தில் இருந்தாலும் நீ உலகத்தான் அல்ல, உலகத்தால் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாய், அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், அவருடைய சொந்த ஜனங்களாய், அவருடைய விலையேற பெற்ற பொக்கிஷங்களாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரே. இன்று இந்த தெய்வீக சுபாவத்தை நான் சுமந்து செல்லுகிறேனா? ஏதோ ஒன்றை இழந்து செல்லுகிறேனா? அந்த 10 நாணயத்திலே ஒரு நாணயம் விழுந்து விட்டது. வீட்டிற்குள்ளான், ஆனால் விழுந்து விட்டது.
இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அன்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய அந்த மேலான சிறப்பான தெய்வீக அம்சங்கள் வீட்டில்தான் தொலைகிறது, வீட்டில்தான் தொலைக்கப்படுகிறது. அப்படி என்றால் என் வீட்டின் தலைவராக என் ஆண்டவர் இல்லாததுதான் காரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வீட்டின் தலைவராக இருப்பார் என்றால் என் வீட்டிலே தொலைந்து போவதற்கு எந்த வழியும் இல்லை. ரட்சிப்பின் விளக்கு எரிந்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. பிரகாசிக்கும்படியாக என் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தாரே, அந்த பிரகாசத்திற்கு எந்த இடையூறும் இல்லை. யோசித்துப்பார். உன்னுடைய குடும்ப வாழ்க்கை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறி போய்விடக்கூடாது. உன்னுடைய அன்பு, உன்னுடைய உறவுகள், உன்னுடைய அந்த சிலாக்கியங்கள், இவைகளை நீ நானும் இழந்துவிடக்கூடாது. அவள் தேடுகிறாள், தேடுகிறாள். அங்கே வேதம் சொல்லுகிறது, கண்டுபிடிக்க மட்டும் தேடுகிறாள், கண்டுபிடிக்க மட்டும் தேடுகிறாள். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி மத்தேயு 7:7 வாசிக்கிறோம் அல்லவா? தேடு. நீ எதை இழந்து போனாயோ சகோதரா சகோதரி, அதை தேடு. முழங்கால் படியிட்டு தேடு. தேடுகின்ற பொழுது அந்த பெண்மணி நிச்சயமாய் முழங்கால் படியிட்டு இருப்பாள். முழங்காலிட்டு தன்னுடைய கையிலே வாரியலை எடுத்து அவள் எல்லா பகுதிகளிலும் தேடி இருப்பாள். மேலோட்டமாக நின்று அங்கே இருக்கிறதா என்று பார்க்கின்ற பார்வை அல்ல. நீ எதை இழந்தாயோ அந்த இழந்ததை கண்டுபிடிக்க மட்டும் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடு. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஒத்துழைப்போடு நீ அவைகளை தேடு. இந்த பெண்மணி மிகுந்த பதஷ்டத்தோடு இருந்திருப்பாள். ஐயோ, என்னுடைய திருமண அடையாளம் விழுந்து விட்டதே, என்ன அபகீர்த்தியை கொண்டு வரப்போகிறதோ கலங்கி இருப்பாள். அதை கண்டுபிடிக்க மட்டும் தேடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அசதியாயிருக்கவில்லை, அசதியாயிருக்கவில்லை. ஞான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று அநேக நேரங்களிலே நாம் அசதியாயிருக்கிறோம். நம்முடைய உலக பிரகாரமான உழைப்புக்கோ, உலக பிரகாரமான நாட்டங்களுக்கோ, உலக பிரகாரமான பயணங்களுக்கோ அல்லது உலக பிரகாரமான காரியங்களுக்கோ நாம் விழிப்பாய் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய காரியத்தில் மாத்திரம் நாம் அசதியாக இருக்கிறோம் அல்லவா? தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதிலே அசட்டை. இங்கே மணி அடிப்பதனுடைய நோக்கம் என்ன? 2வது மணி அடித்து ஆகிவிட்டது, ஆராதனை ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் நான் வீட்டில் கிளம்புவதோ, அந்த பிரசங்கியார் செய்தியை முடித்ததுக்கு அப்புறமாக நான் வருகிறேன். இல்லை, நான் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்கின்ற பொழுது அசட்டையாக எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுகிற அந்த வேளையிலே நானும் உள்ளே வந்து சரசர என்று உள்ளே நுழைந்து கொள்ளுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தேவனுடைய காரியத்திலே நீ அசட்டையாக இருக்கிறாய், அசதியாக இருக்கிறாய். ஆண்டவருடைய திருப்பந்தி உன்னால் என்னால் கனவீனப்படுத்தப்படுகிறது. அந்த நாட்களிலே யாரும் இவ்விதமாக வந்து திருவிருந்து வாங்கி கொள்ள முடியாது. நான் அறிய திருவிருந்து ஆராதனைகள் நடப்பதற்கு முந்தின நாளிலே திருவிருந்துக்கான ஆயத்த ஆராதனை நடைபெறும். அந்த ஆயத்த ஆராதனை நடத்தி அதற்கு பின்பாகத்தான் அங்கே அடுத்த நாள் அந்த ஆயத்த ஆராதனையில் கலந்து கொண்டவர்கள் மாத்திரமே இதில் திருவிருந்திலே கலந்து கொள்ள முடியும். பாவ அறிக்கை செய்து பாவ விமோச்சனம் சொல்வதற்கு பின்பாக யார் வந்தாலும் குருவானவர்கள் திருவிருந்து கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இன்று அசட்டை, எல்லாவற்றுக்கும் காரியம் கற்பித்து கொண்டு இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயம் அசட்டை பண்ணப்படுகிறது, ஆண்டவருடைய நாள் அசட்டை பண்ணப்படுகிறது, ஆண்டவருடைய திருப்பந்தை அசட்டை பண்ணப்படுகிறது, ஆண்டவருடைய காரியங்கள் நிர்விசாரமாக என்னாலே கவனிக்கப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் அசதியாயிருக்கவில்லை. என்ன செய்வோம் என்று சொல்லி யோசிக்கிறாள். கண்டுபிடிக்க முடியவில்லை. விளக்கை எடுக்கிறாள், விளக்கை கொளுத்துகிறாள், தேடுகிறாள். அவளிடத்திலே விளக்கு இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விளக்கு நம் ஒவ்வொருவருடைய கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலே நீ விழுந்தாய் என்று உன்னை தேடி பார்க்கக்கூடிய அந்த விளக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவார்த்தை ஆகிய பரிசுத்த வேதாகமும். இந்த விளக்கு இருக்கிறது, ஆனால் அது அணைந்திருந்தது. விளக்கு அணைந்திருந்தபடியினாலே, கவலையினத்தினாலே, புத்தியினத்தினாலே அவளுடைய நெற்றியிலே உள்ள காயின், அந்த நெற்றியிலே உள்ள அந்த வெள்ளி காசானது தொலைக்கப்பட்டு விட்டது.
ஐயா, உனக்கு வெளிச்சமாக விளக்காக ஆண்டவர் தம்முடைய புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இதை நீயும் நானும் மூடி வைத்து விட்டு நாம் நம்முடைய காரியங்களை தேடுவோம் என்றால், நம்முடையவைகளுக்காக நாம் பிரயாசப்படுவோம் என்றால், அவைகளெல்லாம் தொலைந்து போனதை இருட்டிலே தேடுகிறதுக்கு சமம். இங்கே அணைக்கப்பட்டிருந்த விளக்கு இப்பொழுது ஒளிவிடுகிறது. கொளுத்தினாள். விளக்கு வேத வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. 119 சங்கீதம் 105வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 119 105 நாம் வாசிக்கின்ற பொழுது நம் நன்றாக தெரிந்த ஒரு வசனம்தான். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டிய பரிசுத்த வேதாகமம் மூடப்பட்டு இருக்கும் என்றால், பரிசுத்த வேதாகமம் என்னால் வாசிக்கப்படாமல் இருக்கும் என்றால், பரிசுத்த வேத வார்த்தைகளை நான் உட்கொள்ளாதவனாக நான் இருப்பேன் என்றால், தொலைந்ததை நான் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். எவ்விதமாக? நீ செல்ல வேண்டிய பாதை இது, நீ தேட வேண்டிய இடம் இது, எல்லாவற்றையும் என் சத்திய வார்த்தையிலே நீ தேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விளக்கை கொளுத்தினாள். விளக்கு ஆண்டவருடைய திருவசனம். வேத விளக்கிலே வெளிச்சத்தை, அந்த வேத விளக்கின் வெளிச்சத்திலே தேடினால் உன்னுடைய உண்மையான நிலவரம், உன்னுடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதெல்லாம் இருக்கிறது என்பது ஆண்டவருடைய வார்த்தையினால் மாத்திரமே தெரிய வரும். விளக்கை கொளுத்தினாள். வீட்டை பெருக்கினாள். வீட்டை பெருக்குகிறாள். வீடு என்று சொல்லுகின்ற பொழுது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. ஏனென்றால் இது ஒரு சத்திரம் அல்ல, ஒரு மடம் அல்ல, அனைவரும் உட்கார்ந்திருப்பதற்கு. வீடு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கையை அங்கே வெளிப்படுத்துகிறது. தனிப்பட்ட ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வீடு என் ஆண்டவர் தங்கும் இல்லம். இங்கே கசடுகள் இருக்கிறதோ, கசப்புகள் இருக்கிறதோ, அசுத்தங்கள் இருக்கிறதோ, ஒருவேளை பல விதமான துர்நாற்றம் வீசக்கூடிய ஒழுங்கீனமான காரியங்கள் இருக்கிறதோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளையை அவைகளை பெருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே நீ கொடு. அவள் பெருக்கினாள். பரிசுத்த ஆவியானவர் வழி இதுவே, இதிலே நடை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாதைக்கு நேராக நீ திருப்பப்பட ஆண்டவர் எதிர்நோக்கி இருக்கிறார். உன்னுடைய சொந்த ஜீவியத்தை தேடு. வீடு என்பது உன்னுடைய சொந்த ஜீவியம் என்று மற்றவருடைய ஜீவியத்திலே நாம் தேடுகிறோம். மற்றவர்களை உற்று நோக்குகிறோம். மற்றவருடைய பாவங்களை பார்க்கிறோம். மற்றவருடைய குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காகவே அவர்கள் இந்த வாழ்க்கை குறித்து பிறரிடத்திலே தேவையில்லாத காரியங்களை நாம் பழப்பிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சொந்த கண்ணிலே உத்தரம் இருக்கின்ற பொழுது அடுத்தவன் கண்ணிலே இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரா, சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டை பெருக்கும்படியாக நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களா? தனிப்பட்ட உங்களுடைய ஜீவியம், தனிப்பட்ட உங்களுடைய ஜீவியம், மற்றவருடைய ஜீவியம் அல்ல, உங்களுடைய சொந்த ஜீவியம் அனைத்தையும், என் வாழ்வின் அனைத்து ஏரியாக்களையும், ஒருவேளை என்னுடைய ஜீவியத்தில் எத்தனை காரியங்கள், எத்தனை ரூம்ஸ் வைத்திருக்கிறோன்னு எல்லா ரூமையும் நான் சுத்திகரிக்க வேண்டும். அனைத்து அறைகளையும் நான் பெருக்க வேண்டும். அங்கே பார்க்குறா ஒரு இடத்துல இல்லை, எல்லா அறைகளையும் தேடுகிறாள். நிறைவாக கண்டுபிடிக்கிறாள். இழந்த தெய்வீக சுபாவங்களை கண்டுபிடிக்கும்படியாக ஆண்டவர் உனக்கும் எனக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிர்விசாரமாயிருக்கிறோமோ, அசதியாயிருக்கிறோமோ, இல்லை என்றால் இருட்டிலே இருக்கிறவர்களாக, வேதத்திற்கு இடம் கொடுக்காதவர்களாக, வேத வசன வாழ்க்கை இல்லாதவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோமோ? தேடுங்கள். உங்களுடைய சொந்த ஜீவியத்திலே தேடுங்கள். எந்த தெய்வீக லட்சணம் இழக்கப்பட்டிருக்கிறது? மன்னிப்பா, பொறுமையா, பிறரை ஏற்றுக்கொள்ளும் சுபாவமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
உண்மையற்ற தன்மையா? எதை நான் இழந்திருக்கிறேன்? எதை இழந்திருக்கிறேன்? எந்த நாணயத்தை நான் இழந்திருக்கிறேன்? எபேசு திருச்சபை எல்லாவற்றிலும் சிறப்பான முன்மாதிரியாக இருந்தது. ஆனாலும் உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். அன்பு குறைபட்டு விட்டதே. சகோதரா, சகோதரி, உங்களுடைய உடன்பிறப்புகளோடு உள்ள அன்பு எப்படி இருக்கிறது? கணவன் மனைவியாகி உங்கள் இருவருக்குள்ளான அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய உறவு உண்மையுடையதாக இருக்கிறதா? வேதனை தரக்கூடியதாக இருக்கிறதா? விழுந்து போன ஒரு நாணயத்தை போல, விழுந்து போன பொற்காசு, இந்த வெள்ளிக்காசை போல நாம் காணப்படுகிறோமா? எங்கோ ஒரு மூலையிலே நாம் விழுந்து விட்டவர்களாக இருக்கிறோமா? தேடு, கண்டுபிடி, உண்மையை கண்டுபிடி. ஆண்டவருக்கான வைராக்கியத்தை இழந்திருக்கிறாயா? வைராக்கியத்தை கண்டுபிடி. தேவனுக்காக எல்லா காரியங்களையும் நீ சகித்துக் கொள்ள வேண்டிய அந்த சகிப்புத்தன்மை நீ இழந்தவனாக, எதற்கெடுத்தாலும் முற்கோபியாக நீ செயல்படுகிறாயா? ஆண்டவரே, சகிப்புத்தன்மையை கண்டுபிடிக்கும் கிருபையை தாரும் என்று சொல்லி கேள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ உனக்கு பெருமையோடு உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவரே, மன்னியும் அப்பா, தயவா எனக்கு இறங்கும். தேவரீர் வெறுப்பதை நானும் வெறுக்க எனக்கு கிருபை தாரும். நீர் அருவருக்கின்ற காரியங்களை எனக்கு ஆசையாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறவனாக அல்ல, நானும் அவைகளை வெறுக்கிறவனாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேள். இங்கே அவள் கண்டுபிடித்தாள். கண்டுபிடித்தா என்ன காரியம் கிடைக்கும்? அவளுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆம் தெய்வ பிள்ளையே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று. இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்க மகிழ்ச்சியாய் வந்தார். அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாக இருக்கிற காரியங்களை பார்ப்போம் என்றால், எத்தனை வேதனையான காரியங்கள் ஊடாக அவர் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. ஆம் தேவப்பிள்ளை, உனக்காக அத்தனை பாடுகளை பட்டவர், உன் மீது அன்பு செலுத்தும்படியாய் வந்தவர். அந்த தேவனுடைய சுபாவங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதா? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். அந்த தெய்வீக சிந்தை என்னால் பேணி பாதுகாக்கப்படுகிறதாக இருக்கிறதா? ஏதோ ஒரு பகுதியிலே நான் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நான் விழுந்தவனாய் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறாயா? கண்டுபிடித்தாள், மகிழ்ச்சி அடைந்தாள். மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற பூரிப்புக்கு அளவே இருக்க முடியாது. ஆம், என் ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே விழுந்து விட்டேன், தொலைந்து விட்டேன், இப்பொழுது நான் மறுபடியும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு ஸ்லாக்கியம், எவ்வளவு பாக்கியமான ஒரு காரியம். மகிழ்ச்சி அடைந்தாள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக திரும்புவோம் என்றால், வெளிப்படுத்தல் 19:7, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மகிழ்ச்சி அடைந்த ஒரு மணவாட்டியாக, ஒரு ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? உன்னை ஆண்டவர் உடன்படிக்கையின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு மணவாட்டியாக இருக்கும்படியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். திருச்சபையாகி நீயும் நானும் ஆண்டவருடைய மணவாட்டிகளாக இருக்கிறோம். மணவாட்டி திருச்சபையாக, அருமையான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கூட்டம்தான் திருச்சபை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறாயா? அந்த ரட்சிப்பின் குணாதிசயங்கள் உன்னிடத்திலே இருக்கிறதா? அவைகளிலே எது குறைபட்டது, எது தொலைந்து போனது என்பதை நீ தேடிப்பார். நீ தேடிப்பார். ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாக தேடு, கண்டடைவாய், மகிழ்ச்சி அடைய முடியும். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அநேக காரியங்களிலே நாங்கள் யோக்கியர்கள் போல காணப்பட்டாலும் ஆண்டவரே, சில காரியங்களிலே நாங்கள் தொலைந்து போனவர்களாக இருக்கிறோம். இந்த பெண்மணி எவ்விதமாய் வெள்ளிக்காசை தொலைத்தாளோ அதை போல நாங்கள் எங்களுடைய மேலான மீட்பை தொலைத்தவர்களாய் காணப்படுகிறோம். அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் காணப்படுகிறோம். தயவாய் எங்களுக்கு இறங்கும். நாங்கள் எங்களுடைய அசதிகள், நிர்விசாரங்களை நீக்கி ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனத்தின் விளக்கினாலே நாங்கள்
அவைகளை கண்டுபிடிக்கும்படியாக எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே காணப்படுகிற எங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கண்டு அவைகளை எங்கள் ஆண்டவர் சுத்திகரிக்கும்படியாக கொடுத்து நாங்கள் இழந்ததை கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.